ஹாப்பி வெல்கம். நான் உங்க சுகன். இன்னைக்கு தேட்டர்ஸ்ல எஸ்ஜே கிளாக்சன் இயக்கத்துல வெளியான மேடம் வெப் மூவில இருக்க கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பைடர்மேனுடன் தொடர்புள்ள கதாபாத்திரங்களை மையமா கொண்டு ஒரு புதிய சினிமாட்டிக் யூனிவர்ஸை உருவாக்குற சோனி நிறுவனம் திட்டமிட்டபடி எடுக்கிறாங்க. மார்பியஸ் படம் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட இன்னொரு படம் தான் இது. சரி, இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். அமேசான் காடுகள்ல இருக்க விசித்திர சிலந்தியை தேடி ஒரு கர்ப்பிணி பெண்டு ரொம்ப நாள் தேடுதலுக்கு அப்புறம் அந்த சிலந்தியை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு பாதுகாவலரா வந்தவங்களே அவங்களை என்ன பண்றாங்கன்னா துப்பாக்கியால சுட்டுட்டு அந்த சிலந்தியை அவரே எடுத்துட்டு போயிடுறாரு. ரொம்ப காயம் அடைஞ்ச அந்த பெண்ணு அங்கிருந்து காட்டுவாசிங்களால மீட்கப்பட்டு அவங்க ஒரு பெண் குழந்தைய பெத்துட்டு இறந்துடுறாங்க. அப்படி பிறந்த குழந்தையான கேசி மேடம் வெப் எனும் முக்கிய கதாபாத்திரத்துல டக்கோட்டா ஜான்சன் நடிச்சிருக்காங்க. வளர்ந்து ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவராக பணியாற்ற அவங்களுக்கு ஒரு விபத்துல எதிர்காலத்தை பார்க்குற சக்தி அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் தன் தாயை கொன்ற நபரே என்ன பண்றாங்கன்னா 3 இளம்பெண்ணையும் கொலை செய்ய வரதை பார்த்துட்டு அவங்க காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. அதுல அவங்க காப்பாற்றி வெற்றி பெறாங்களா இல்லையா, அவங்களுக்கு அதுக்கான சக்தி கிடைக்குதா இல்லையா அப்படின்றது தாங்க மீதி கதை. இந்த மேடம் வெப் கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறது டக்கோட்டா ஜான்சன் தான். அவங்களுடைய கதாபாத்திரத்துக்கு தேவையான உழைப்பை அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ரொம்பவே வெளிப்படுத்தியிருக்காங்க. பெரிய அளவுல கிராபிக்ஸ் காட்சிகள் இல்லாம முயன்ற வரைக்கும் இயல்பான முறையிலேயே கதைக்களத்தை ரொம்ப அழகாவே அமைச்சிருக்காங்க. இவங்க கிளைமேக்ஸ்ல ரசிகர்லாம் ரொம்ப கவரக்கூடிய அளவிற்கு ரொம்ப கவர்ச்சியாக செஞ்சிருக்காங்க. குறிப்பா அண்மையில வெளியான சில மார்வல் படங்களோட அந்த படம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சூப்பர் ஹீரோ படங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மேடம் வெப் திரைப்படத்தை தாராளமாவே 2 மணி நேரம் நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா கிளைமேக்ஸ்ல ரொம்ப ரசிக கவர அளவுக்கு சுவாரஸ்யமாகவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு.